ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் பிரியாணி தான். என்ன பிரியாணின்னு தானே கேட்குறீங்க? பீஃப் பிரியாணி. பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, புதினா, தயிர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். 4 வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். பொன்னிறமாக வந்த பிறகு நான் 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து மல்லி புதினாவையும் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அதை மட்டும் சேர்க்கலை, பிரியாணி பீஃப் சாம்பார் சாதம் ஆகிடும். ஸோ பி கேர்ஃபுல் மக்களே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மறந்துடாதீங்க. சனி ஞாயிறு லீவ் வந்தாலே யாருக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு காலையில் கொஞ்சம் தூங்க மட்டும் டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பசங்களுக்கு நடுவில் அடி உத குத்து சண்டை தான் நடக்கும். அவங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுலே நம்ம 4 ஜட்ஜு 3 வக்கீலாகி டைம் ஃபுல்லாக அதிலே போயிடும். இதில் சனியாவது ஞாயிறாவது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள் போட்டு வதக்கி தயிர் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன லெமனை பிழிஞ்சி நான் ஊற்றிக்கிறேன். நான் ஏற்கனவே பீஃபை உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 3 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு குக்கரை மூடி மறுபடியும் நான் 3 விசில் போட போகிறேன். இப்போ பீஃப் நல்லா வெந்துருச்சு. நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி அரிசியையும் சேர்த்து கிளறி குக்கரை மூடி வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பீஃப் பிரியாணி ரெடி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கார்னிஷ் பண்ணுறதை பார்த்து பயந்துடாதீங்க, சூனிய பொம்மையானு. அதுதான் நம்ம செஞ்ச பிரியாணி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.